இவானா நடிப்புல டிசம்பர் மாதம் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆன படம் மதிமாறன். இந்த படத்தை இப்போதைக்கு அமேசான் பிரைமில் ஓவர்சீஸில் மட்டும் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு லால் சலாம் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் டைரக்ஷனில் நம்ம ரஜினிகாந்த் கேமேவாகவும் விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்த் சேர்ந்து நடிக்கிற படம் லால் சலாம். இந்த லால் சலாம் படத்தோட கிராண்டான ஆடியோ லஞ்சை நாளைக்கு ஜனவரி 26 நடத்த போகிறோம்னு அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. லால் சலாம் படத்தை வர பிப்ரவரி 9 தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் பண்ண போறாங்க. நெக்ஸ்ட் மறக்குமா நெஞ்சம். இது தமிழ் லோ பட்ஜெட் மூவி. இந்த படத்துல தர்ஷன் தான் ஹீரோவா நடிச்சிருக்காரு. இந்த மறக்குமா நெஞ்சம் படத்தை வர பிப்ரவரி 2 தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் பண்ண போறாங்க. நெக்ஸ்ட் சைரன். இந்த படத்துல ஜெயம் ரவி, கீர்த்தி சுரேஷ், அனுபாமா பரமேஸ்வர் இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. இந்த சைரன் படத்தை வர பிப்ரவரி 16 தமிழ் தெலுங்கு லாங்குவேஜில் தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் பண்றோம்னு அஃபிஷியலாக சொல்லி ஒரு நியூ போஸ்டரும் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து சிவகார்த்திகேயன் நடிப்பில் பொங்கலுக்கு தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆன படம் அயலான். அயலான் படம் ரிலீஸ் ஆன 12 டேஸில் 75 crore கிட்ட கிராஸ் பண்ணியிருக்குன்னு அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. நம்ம சிவகார்த்திகேயனுக்கு அயலான் ஒரு பிளாக் பஸ்டர் மூவி. அப்கமிங் டேஸில் இந்த படம் 100 crore ரீச் பண்ணுமான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அயலான் படத்தை நாளைக்கு ஜனவரி 26 தெலுங்குல ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அடுத்து ஏஜென்ட் அகில் அக்னி நடிப்பில் 2023 தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆன படம் ஏஜென்ட். இந்த படம் தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆகி எதிர்பார்த்த அளவுக்கு போகலை. ஏஜென்ட் படம் எப்போ ஓடிடியில் ப்ரீமியர் பண்ணுவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. எங்களுக்கு கிடைச்ச அப்டேட் படி மோஸ்ட்லி ஜனவரி 26 ஏஜென்ட் படத்தை சோனி லீவில் ப்ரீமியர் பண்ண அதிகமான வாய்ப்பு இருக்கா. இந்த படம் சோனி லீவில் ப்ரீமியர் ஆகும்போது தமிழ் டப்பிங்லையும் ஸ்ட்ரீமிங் பண்ணுவாங்க.